நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, பயப்படுறீங்க. நாங்கள் வந்து எதுக்காக ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை சொல்கிறோன்னா, பிகாஸ் நீங்கள் இன்றைக்கி தான் யூ ஸ்டார்டட் ஏர்னிங், யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. அப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஏரியா மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். அவன் என்ன சொல்லுவான், இல்லை மார்க்கெட் ரேலி ஆகிடுச்சு, திஸ் இஸ் த டைம் டு கெட் அவுட். அவனாக எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருந்ததுன்னா இங்கேருந்து வெளில போயிடுவான். இவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், அதனால வந்து ரெகுலர் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏய் நீங்கள் வந்து இதெல்லாம் போடாத, நீங்கள் டைரக்ட் தான் பெஸ்ட்டு, இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் போடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 10 பேர் கமெண்ட் போடுவோம். புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டு யாரா லாஸ்ட் 1 இயரில் அதிக ரிட்டர்ன் கொடுத்தா, அது உங்களுடைய ஃபஸ்ட்டு செலெக்ஷன். அடுத்த செலெக்ஷன் வந்து ஸ்டார் ரேட்டிங், அல்லது லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். சார் நான் போட்டுட்ருக்கேன், போட்ட காசு கூட கிடைக்கல சார், இப்போ எடுத்தோம் அப்படின்னா வேணும் அப்படின்னதுன்னா இந்த மணியை அட் எனி காஸ்ட் நான் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சேமிக்க முடியும். சார் இப்போ நான் 10 லட்ச ரூபா சேமிக்கணும்னு நினச்சிட்டேன்னா, இப்போ நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகிறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய க்ரூஷியலான விஷயம் சார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நானாக பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார்? அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவுடைய லிட்ரஸின்னு பார்த்தோன்னா 90-95% வரையும் சொல்கிறாங்க. பட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னதுன்னா ஹார்ட்லி 4-5%. ஓகே, ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடையாது. அதனால தான் பீப்புள் ஆர் சஃபரிங். அதாவது ஏன்னா நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறது, நம்ம வீட்டில், ஸ்கூலில், காலேஜஸில், யூனிவர்சிட்டியில், ஒர்க் பிளேஸில் எங்கேயுமே வாட் இஸ் ஃபினான்ஸ், பணம்னா என்ன, பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. அதனால நமக்கு வந்து ஒரு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு டக்குன்னு கையில் பணம் வந்ததுன்னா அதை எப்படி நமக்கு கையாளுறது அப்படிங்கிறது தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பைசா கொடுக்கணும் போல் இருக்கு, அல்லது நமக்கு வந்து அவங்கள மூலமாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய க்ரோத்தில் வந்து அவங்களே நிறைய எடுத்துருவாங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த கொஷின் கேட்டதுனால அதையும் நம்ம வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டைரக்ட் பிளான்னு பேர். எங்கள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெகுலர் பிளான். இந்த ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் வந்து அப்ராக்சிமேட்டாக 1% வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இவ்வளோ ரூபா போடுறேன், 25 வருஷம் நான் வந்து எப்படியும் போடுவேன் அப்படிங்கும்போது ஒரு பெர்சன்டேஜாக கொடுத்தோன்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு லாஸு, அதனால நம்ம வந்து அவங்கள்ட்ட போகக்கூடாது. ஸோ இதை பார்க்குறவங்களும் என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், அதனால வந்து ரெகுலர் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏய் நீங்கள் வந்து இதெல்லாம் போடாத, நீங்கள் டைரக்ட் தான் பெஸ்ட்டு, இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் போடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 10 பேர் கமெண்ட் போடுவோம். இங்கே என்ன அவங்க புரிஞ்சிக்கலை அப்படின்னதுன்னா, எப்போ வந்து இந்த ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் இந்த 1% டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபண்டில் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, நானும் அதே ஃபண்டை கொடுத்துருக்கேன், நானும் அதே ஃபண்டில் ஹோல்டு பண்ணுறேன், எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா அந்த 1%ங்கிறது கண்டிப்பாக பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டு யாரா லாஸ்ட் 1 இயரில் அதிக ரிட்டர்ன் கொடுத்தா, அது உங்களுடைய ஃபஸ்ட்டு செலெக்ஷன். அடுத்த செலெக்ஷன் வந்து ஸ்டார் ரேட்டிங், அல்லது லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். லாஸ்ட்டு 5-10 இயர்ஸ் எல்லாம் வந்து கான் ஆர் த டேஸ். இந்தியன் படம் ஓடிடுச்சு, இந்தியன் 2 ஓடலை. ஓகேங்களா? அப்போ இந்தியன் படத்தை வச்சுட்டு நீங்கள் இந்தியன் 2 மேலே பெட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் வந்து, அதாவது 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கணும். பட் தட் இஸ் நாட் த ஒன்லி க்ரைட்டீரியா டு செலக்ட் த ஃபண்ட். கரெக்டுங்களா? இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 1 or 2 திங்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதோடு இல்லாமல் என்னென்னா, நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஒரு 15% அப்படிங்கிறாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க 18-20%. அப்போ அவங்களே 15 தான் சொல்கிறாங்க, நான் 18-20 எடுத்திருக்கேன். ஸோ ஐ எம் டூயிங் குட். இப்போ இந்த 15ங்கிறது வந்து லாங் டேர்மில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ரிட்டர்ன். பட் என்னென்னா, இயர் ஆன் இயர் வந்து ரிட்டர்ன்ஸ் வில் வேரி. இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். இப்போ நீங்கள் வந்து நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் போன வருஷம், அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் டைம் போது நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு லார்ஜ் கேப்பு அல்லது ஒரு சென்செக்ஸ் ஆர் நிஃப்டி இண்டெக்ஸ் அதில் தான் நீங்கள் பணத்தை போட்டிருப்பீங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிட்டர்ன் வந்து 20-22% தான் லார்ஜ் கேப்பில். ஓகே. வேற மிட் அண்ட் ஸ்மாலில் 60%. ஓகேங்களா? இப்போ நீங்களாக
இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, பயப்படுறீங்க. நாங்கள் வந்து எதுக்காக ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை சொல்கிறோன்னா, பிகாஸ் நீங்கள் இன்றைக்கி தான் யூ ஸ்டார்டட் ஏர்னிங், யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. அப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஏரியா மிட் அண்ட் ஸ்மால் கேப். இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் நாங்கள் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஏற்ற இறக்கும், நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது, ஜஸ்ட் இமேஜின் நீங்களாக 20%, இதில் 60%. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்து என்னென்னா, ஒரு ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணும்போது ஏன் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு ஃபண்ட் மேனேஜரோட பேசி அது வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு we will give a exit call from moving to இந்த ஃபண்ட்லேருந்து அந்த ஃபண்டு. அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா we will generate more return than you are doing it on your own. இதை வந்து சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் 2 பேரும் வந்திருக்கோம். முதல்ல வந்து ஒரு டிசிஎஸ் கம்பெனியில் 2 பேருக்கும் ஜாப் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? டிசிஎஸ் நல்ல கம்பெனி, கரெக்டாக? டிசிஎஸ் கம்பெனிலேயே நான் வேலையை அங்கே அப்படியே 10 வருஷமாக நான் டிசிஎஸ்லேயே இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் 2 வருஷம் டிசிஎஸ்ல இருந்தீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஈவன் யூ ஆர் நாட் கோயிங் அப்ராட், இந்தியாவிலே தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இந்த இன்னொரு கம்பெனி போகிறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி போகிறீங்க. 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு 4 அல்லது 5 கம்பெனிக்கு மாறிட்டீங்க. இப்போ 10 இயர்ஸ் லேட்டர் நம்ம 2 பேருமே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம், 2 பேரும் ஃப்ரெண்டு. 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது நான் அதிக சம்பளம் வாங்குவேன்னா நீங்கள் அதிக சம்பளம் வாங்குவீங்க? நீங்கள் தான் வாங்குவீங்க. இப்போ ஏன் நீங்கள் அதிக சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுத்து நீங்கள் போகிறீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து என்னென்னா சேஃப்டி தான் முக்கியம். பிகாஸ் டிசிஎஸ் அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். வேறஸ் நீங்கள் வந்து டிசிஎஸ் பெரிய கம்பெனி, நம்பர் 1 கம்பெனின் ஐடி செக்டர், அதோட சின்ன கம்பெனிக்கு போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை கேஷவ் வந்து இஸ் டேக்கிங் அன்னெசரி ரிஸ்க்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கம்பெனி திஸ் கம்பெனி இஸ் ஆல்சோ குட், அந்தளவுக்கு பெருசு இல்லைனாலும் இதுவும் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணும்போது யூ ஆர் ஜென்ரேட்டிங் மோர் ரிட்டர்ன். சேம் திங் தான் நாங்கள் என்ன அப்ளை பண்ணுறோன்னா, அதே ஃபண்டில் வைக்காமல் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 1% என்கிட்ட லூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் வந்து வில் ஜென்ரேட் மோர் percentage. I don't want to claim that நான் 2%, 3% சொல்ல. We will generate more return. அதோடு இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன், ஒரு சண்டை அப்படிங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அல்லது இவ்வளோ நாளாக மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது அதனால் இறங்கணும், வாட் எவர் பி த இது. இப்போ நார்மல் பீப்புள் வந்து இவ்வளோ நாளாக மார்க்கெட் ஓரளவுக்கு ஏறிட்டே போயிட்டு இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் 4% விழுந்திருக்கு. 4% விழுந்தோடனே போர்ட்ஃபோலியோவில் வந்து பயங்கரமாக அடி வாங்குவது. அப்போ அவங்கனால ஐயோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு 4% விழுந்துருச்சு, இப்போ திருப்பி நாளைக்கு மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். அவன் என்ன சொல்லுவான், இல்லை மார்க்கெட் ரேலி ஆகிடுச்சு, திஸ் இஸ் த டைம் டு கெட் அவுட்னா சார், அவனாக எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருந்ததுன்னா இங்கேருந்து வெளில போயிடுவான். இப்போ என்னென்னா மார்க்கெட்டும் என்ன சொல்லுவாங்க, ஓகே இனிமேல் வந்து மார்க்கெட் கீழே தான் வரும், கீழே மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருந்ததுன்னா எவ்ரிபடி வில் பெயிண்ட் பிக்சர் லைக் கீழே வரும் அப்படிம்பாங்க, மேலே போனால் மேலே வருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கீழே வரும்னு சொல்லிட்டு அவன் பணத்தை எடுத்துட்டான், ஒரு 2 நாளைக்கு கீழே வருது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ எடுத்தானோ அதையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இவன் இன்வெஸ்ட் பண்ணுவானா, மாட்டான், அதை மிஸ் பண்ணிவிடுவான். மிஸ் பண்ணிவிட்டு சேச்சா நான் அதை வந்து எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே இது என்னுடைய கிளையண்ட்டாக இருந்தால், எதுக்காகப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு உன்னுடைய குழந்தையுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் உன்னுடைய ரிட்டையர்மெண்ட், இப்போ எதுக்கு பயந்துட்டு எடுக்கிற, இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து இது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் காமிக்கும்போது அவங்க வந்து தே வில் ஸ்டிக் ஆன் டு த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு அட்வைசரோட வேலை அல்லது அட்வைசரோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் பிக்சர். அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு டென்ஷன் போயிடும். நீங்கள் யூ ஆர் குட் அட் சம்திங், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து யூ ஆர் ஜஸ்ட் அவுட் சோர்சிங் டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இங்கேயும் நாங்கள் வந்து எந்த பைசாவும் உங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணல. திஸ் இஸ் அட்ஜஸ்டட் இன் த என்ஏவி. ஸோ ரெகுலர் என்ஏவி நான் 15% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறதுலாம் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி த ரெகுலர் என்ஏவி, நாட் அ டைரக்ட் என்ஏவி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.